ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, அணுவளவு பாவம் செய்தாலும் அதனுடைய பாவத்துடைய அந்த தண்டனையும் நாளை கியாமத்துடைய நாளில் கொடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, நாம் எத்தனையோ பாவங்களை பாவம் என்று தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது பாவமா? இதுக்கு பாவம் கொடுக்கப்படுமா? நம்முடைய பார்வையில் அது பாவமாக கருதப்படாத எத்தனையோ பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, இருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது நபர் வரக்கூடிய நேரத்தில் கண்ணால் சைக்கினை காட்டுகிறார். வருகிறார், பேச்சை நிறுத்தி கொள்ளுங்கள் அல்லது தலைப்பை மாற்றிவிடுங்கள், ஒரு இஷாரா செய்கிறார். இது யாரு கண்ணை காட்டினாரோ அவருக்கு தெரியும் எதற்காக வேண்டி காட்டினார் என்பது. காட்டப்பட்டவருக்கும் தெரியும் இதுக்கு தான் காட்டினென்று. கண்ணியமானவர்களே, இதற்குரிய தண்டனை, இதற்குரிய பாவமும் எழுதப்படும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வருகிறார்கள், ஒரு பெண்மணி இபாதத் செய்யக்கூடிய, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை விடாமல் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்ணுக்கு ஒரு பூனை தொந்தரவு கொடுத்தது, கஷ்டமாக இருந்தது. அந்த பூனையை கட்டிவிட்டால் அந்த பூனைக்கு உணவு கொடுக்கவும் இல்லை, குடிப்பதற்கு எதுவும் கொடுக்கவும் இல்லை. அப்படி அந்த பூனை செத்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த பெண் நாளை கியாமத்துடைய நாளில் நரகம் சென்று விடுவாள் என்று கூறினார்கள். நம்முடைய பார்வையில் இது ஒரு சின்ன விஷயம் தானே என்று நாம் கருதக்கூடிய எத்தனையோ விடயங்கள் நம்மை நரகத்துக்கும் இட்டு செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.